கதாநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் சார். இதில் வந்து எனக்கு ஒரு 3 விஷயம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார். ஒன்று, இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக இது பகவந்த் கேசரியுடைய ரீமேக் தான். 80% அப்படின்றது தெரியுது. அந்த 20% என்னன்னா, திடீர்னு இதில் ரோபோட்ஸ்லாம் வருது, ட்ரான்லாம் வருது. அதுலேருந்து ஏதோ வேரியேஷன் இருக்கு, எச் வினோத் ஏதோ பண்ணியிருக்காரு அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி அப்படின்றது. ரெண்டாவது, இந்த படத்தில் இருந்த அரசியல். ஏன்னா தளபதி வெற்றி கொண்டான்னு வரும்போது அந்த கொடியில் இருக்க மாதிரி 2 யானை அப்படி மாண்டேஜில் ஒரு சில் அவுட்டில் வந்துட்டு போகுது. அதில் தான் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. அடுத்து 2வது பாயிண்ட் சொல்கிறாரு, ஐ எம் கம்மிங், மக்களுக்கு ஏதாவது ஒன்றா ஓடி ஒழிஞ்சிப்பியா, உன் வேலையை நீ பார்க்க வேண்டியது தானேன்றாரு. நான் கண்டிப்பாக வரும்ன்றது சொல்கிறாரு. ஒரு ட்ரெய்லர் கடைசியில் ஒன்று வருது பாருங்க, அதுதான் இந்த ட்ரெய்லருடைய பீக் பாயிண்ட்டு. ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னு பார்த்தா உங்கள் இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நம்ம பழைய எம்ஜிஆர் சார் ஸ்டைலில் சாட்டை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சார் தோணுது? இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க விஜயுடைய கமர்ஷியல் படம். 100% விஜயனுடைய ஆக்ஷன் படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட், அதே நேரத்தில் அரசியல் எல்லாமே இந்த படத்துல இருக்குங்கிறது இந்த ட்ரைலர் வந்து 2 நிமிஷம் 52 செகண்ட் அதுதான் வந்து பார்க்கும்போது தெரியுது. இந்த ட்ரைலரை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா, விறுவிறுப்பா இருக்க போகுது படம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். எல்லாம் அடி தட்டி வெட்டு குட்டு ஃபயராக இருக்கு. அதாவது சினிமாவில் வந்து தளபதி விஜய் அப்படின்னா அது மாஸ் தான். அது வந்து அவருக்கான ஆடியன்ஸு, அவருக்கான ஒரு எதிர்பார்ப்பு,